வாங்க ஒரு பிரம்மாண்டமான பயணத்துக்கு போகலாம். நம்ம பிரபஞ்சம் உண்மையிலே எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வீட்ல இருந்து, அதாவது நம்ம பூமியில இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிரபஞ்சத்தோட ஆழத்துக்கு போக போறோம். நம்ம எவ்வளவு சின்னவங்க, ஆனா எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தோட ஒரு பகுதியா இருக்கும் தெரிஞ்சுக்க தயாரா இருங்க. நம்மளோட இந்த காஸ்மிக் பயணத்துல பூமி தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். யோசிச்சு பாருங்க, நமக்கு தெரிஞ்ச எல்லாரும், நம்மளோட கதைகள், சந்தோஷம், துக்கம்னு எல்லாமே இந்த சின்ன இடத்துல தான் நடந்திருக்கு. இது ஒரு ரொம்ப பர்சனலான ஆரம்பம். சரி, இப்ப நம்ம பூமியை விட்டு வெளியில முதல் ஸ்டெப் எடுத்து வைப்போம். நம்ம விண்வெளி பயணத்துல முதல் ஸ்டாப் எது தெரியுமா? நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரர் நிலா தான். இதுதான் பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவுல இருக்கிற தூரம். 3,84,000 கிலோமீட்டர். கேட்கவே ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? ஆனா நம்புங்க, நம்மளோட இந்த பெரிய பயணத்துல இது ஒரு சின்ன அடிதான். இது நம்மளோட முதல் முக்கியமான ஸ்கேல். அந்த தூரத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு கார்ல மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல எங்கேயுமே நிறுத்தாம போனா கூட நிலாவை போய் சேர 160 நாளைக்கு மேல ஆகுமா? அது கிட்டத்தட்ட பாதி வருஷம். இப்போ அந்த தூரம் எவ்வளவு பெருசுன்னு உங்களால உணர முடியுதா? ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட காஸ்மிக் பேக்யார்ட், அதாவது நம்ம சூரிய குடும்பம் எவ்வளவு பெருசுன்னு பார்க்கலாம். நம்ம நட்சத்திரமான சூரியன்ல இருந்து இன்னும் அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பிக்கலாம். சூரிய குடும்பத்துல இருக்கிற தூரத்தை எல்லாம் கிலோமீட்டர்ல சொன்னா நம்பர்ஸ் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். அதனால விஞ்ஞானிகள் வானியல் அலகு இல்லனா ஏயுன்னு ஒரு புது அளவை பயன்படுத்துறாங்க. இது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கிற சராசரி தூரம். இதுக்கப்புறம் வரப்போற இன்னும் பெரிய தூரங்களுக்கு நம்மள தயார்படுத்துற ஒரு அளவுகோல் இது. ஒரு வானியல் அலகு எவ்வளோ பெருசுன்னு சரியா புரியலையா? இப்படி சொல்றேன் கேளுங்க. ஒரு சாதாரண ஃப்ளைட்ல சூரியனுக்கு போக ட்ரை பண்ணா அந்த பயணம் முடிய 19 வருஷம் ஆகுமா? அடேங்கப்பா, ஒரு முழு தலைமுறையே போயிடும். இப்ப நம்ம சோலார் சிஸ்டத்தோட கடைசிக்கு போவோம். நம்ம கடைசி கிரகமான நெப்டியூன் சூரியன்ல இருந்து 4.5 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நம்ம சொந்த பேக்யார்டே இவ்ளோ பெருசுன்னா மொத்த பிரபஞ்சமும் எவ்ளோ பெருசா இருக்கும்? சரி, இப்போ நம்மளோட கவனத்தை மனுஷங்க செஞ்ச ஒரு சாதனையை பத்தி பார்க்கலாம். நாம இதுவரைக்கும் அனுப்புனதுலயே ரொம்ப ரொம்ப தூரம் போன ஒரு ஸ்பெஷல் மெசஞ்சரை பத்தி பார்ப்போம். வாயேஜர் 1 விண்கலம். நம்ம மனுஷனோட ஆர்வம் இருக்கே, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த வாயேஜர் 1. தெரியாதது தெரிஞ்சுக்கணுங்கிற நம்ம ஆசைக்கு இது ஒரு நிரந்தர சின்னம். 1990ல பூமியிலிருந்து 6 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வாயேஜர் 1 ஒரு செகண்ட் திரும்பி நம்மள பாத்துச்சு. அந்த தூரத்துல இருந்து நம்ம வீடு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. வானியலாளர் கார்ல் சேகன் இந்த போட்டோவை வெளிர் நீல புள்ளின்னு சொன்னாரு. இந்த ஒரு போட்டோ நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா? இந்த பரந்த பிரபஞ்சத்துல நம்ம பூமி எவ்வளவு ஒரு சின்ன தனித்துவமான இடம்னு இது நமக்கு உணர்த்துது. சரி, இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தையும் தாண்டி ஒரு பெரிய ஜம்ப் அடிக்க போறோம். நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த பரந்த வெளிக்குள்ள போக போறோம். இங்கதான் தூரங்கிறது நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு பெருசாக போகுது. இங்க வந்து பார்த்தா நம்ம ஏயோ கூட ஒரு சின்ன யூனிட் மாதிரி தெரியும். அதனால நமக்கு ஒரு புது இன்னும் பெரிய அளவுகோல் தேவை. அதுதான் ஒளியாண்டு. இது நேரத்தை குறிக்கல, தூரத்தை குறிக்குது. அதாவது லைட் ஒரு வருஷத்துல எவ்வளோ தூரம் போகுமோ அதுதான் ஒரு ஒளியாண்டு. நம்ம சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி 4.4 ஒளியாண்டு தூரத்துல இருக்கு. நம்ம வேகமான வாயேஜர் விண்கலமே அந்த தூரத்தை கடக்க 70,000 வருஷத்துக்கு மேல ஆகுமா? நம்ம சொந்த கேலக்சி மில்கி வே, அதோட ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு லைட்டு போகவே 1,00,000 வருஷம் ஆகுமா? இதுல நம்ம சூரியன் மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது. நம்ம மில்கி வே கேலக்சியை இவ்ளோ பெருசுன்னா அதுக்கு மேல என்ன இருக்கு? வாங்க இன்னும் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்ம முழு காஸ்மிக் அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுகோலை பாருங்க. நம்ம லோக்கல் குரூப்ல ஆரம்பிச்சு விர்கோ சூப்பர் கிளஸ்டர், அதுக்கப்புறம் லானியாக்கியா சூப்பர் கிளஸ்டர் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அளவும் கேலக்சிகளோட எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகமாகுது. நாம ஒரு பெரிய காஸ்மிக் வலியோட ஒரு சின்ன பகுதி தான் இப்ப புரியுதா? நம்ம வீடு இருக்கிற இந்த சூப்பர் கிளஸ்டருக்கு ஒரு அழகான பேர் இருக்கு, லான்யாக்கியா
ஹவாய் மொழியில இதுக்கு மகத்தான ஸ்வர்க்கம்னு அர்த்தமாம். எவ்வளவு பொருத்தமான பேரு பாருங்க. இதுல 100 மில்லியன் பில்லியன் சூரியன்களோட நிறை இருக்கா. இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. நாம பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தோட கடைசி எல்லைக்கே போக போறோம். இததான் நம்மால பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தோட விட்டம். 93 பில்லியன் ஒளியாண்டுகள். நம்ப முடியுதா? நமக்கு தெரிஞ்சதுலயே இதுதான் மிகப்பெரிய அளவு. இங்கே ஒரு சின்ன குழப்பம் வரலாம். பிரபஞ்சத்தோட வயசே 13.8 பில்லியன் வருஷம்தான். அப்புறம் எப்படி அதோட சைஸ் 93 பில்லியன் லைட் இயர்ஸ் இருக்க முடியும்? இதுக்கு காரணம் பிரபஞ்சம் விரிவடைகிறது தான். பெருவெடிப்புல இருந்து ஸ்பேஸே விரிவடைஞ்சிட்டு இருக்கு. அதுல இருக்கிற பொருட்களை இன்னும் வேகமா ஒண்ணுக்கு ஒண்ணு தள்ளிட்டு போகுது. நம்ம இந்த பயணத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். அந்த எல்லைக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு? ஒருவேளை இன்னும் நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கற்பனைக்கே எட்டாத ஏதோ ஒன்று இருக்கலாம். பிரபஞ்சத்தோட இந்த முடிவில்லாத மர்மம் நம்மளை இன்னும் தேடவும் இன்னும் ஆழமா சிந்திக்கவும் தூண்டுது.